என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் உலகத்தின் முதன் மொழி. அந்த தமிழ் மொழியிலே எழுதப்பெற்ற திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப் பெறுகிறது. திருக்குறள் மூலமும் முடிவும் என்னும் வரிசையிலே இன்று நாம் காண இருப்பது திருக்குறள் எண் 10. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இது திருக்குறள் வெறி. இந்த திருக்குறள் வெறியிலிருந்து பச்சை நிற எழுத்திலே கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூலத்தை நாம் கொணர முடியும். அதற்கு அடிப்படையாக அமைவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 இலக்கண குறிப்புகள். தொல்காப்பிய குறிப்புகளும் அதனுடைய இணக்கமான நன்னூலார் விதியும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறள் மூலத்தை நாம் எவ்வாறு வாய்விட்டு வாசிக்க வேண்டும் என்பதற்கு இந்த அடிப்படையான 4 இலக்கணங்கள் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறே இந்த இலக்கணங்கள் தெரிந்தால்தான் விரித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறளை நாம் புணர்நிலைக்கு, செய்யுளுக்கு ஏற்ற வகையிலே நாம் கொண்டு வர முடியும். மரபு கவிதை எழுதுவதற்கு ஏற்ற வகையிலே நாம் மறு உருவாக்கம் செய்ய முடியும். அந்த விதிகளை நாம் பார்ப்போம். சீர் எண் 2ல பெருங்கடல், அந்த இம் கூட்டல் க, அந்த இம்மு இங்காக தெரிந்துவிடும். எப்ப க ச த வருகிறதோ அப்பெல்லாம் இம்மு முன்னாடி இருந்துச்சுனாக்க அதுக்கு இனமான எழுத்து தோன்றும். எங்க கா இருக்கிறதோ அங்க ஞ தோன்றும். சா இருக்கிற இடத்துல ச ஞ தோன்றும். தா இருக்கிற இடத்துல தன் நகரம் தோன்றும். ஆகவே இங்க பாருங்க, இம் கூட்டல் க இங் அ இங்க அப்படின்னு வந்திருக்கு. இது தொல்காப்பிய விதி 482 சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையான நூற்பா நன்னூலில் 136 கிடைக்கும். சீர் எண் 2, 3க்கு இடையிலே ஒரு புணர்ச்சி இருக்கிறது. இல் கூட்டல் நீ, அந்த லகரம் கெட்டு விடுகிறது. தன்னகர நீ திரிந்து ரன்னகர நீயாக மாறி இருக்கிறது. இது தொல்காப்பிய விதி 150, நன்னூலார் விதி 237. 4வது சீர் 5வது சீர்ல பார்த்தீங்கன்னா நீத்தார் இர் கூட்டல் இ ரியாக மாறி இருக்கிறது. இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் நன்னூலார் விதியின்படி புணர்ந்திருக்கிறது. அதுபடியே 5வது சீருக்கும் 6வது சீருக்கும் இடையிலான இன் கூட்டல் ஆ ந என்று மாறி இருக்கிறது. ஆகவே இதுல 3 தொல்காப்பிய விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இடத்திலே இந்த விதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விதிகளை நாம் அறிந்து கொண்டால் ஏனைய சங்க இலக்கியங்களை, ஏனைய பண்டைய இலக்கியங்களை நாம் எளிமையாக வாசிக்க இயலும். நண்பர்களே, இப்ப இதுக்கு அசை பிரித்து வாய்ப்பாடு போட்டு இது வெண்பா இலக்கணத்தில் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்த்து விடுவோம். அதற்கு இலகுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 3 குறிப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கெல்லாம் ஒற்றெழுத்து இருக்கிறதோ அதற்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டுக் கொள்ளுங்கள். அதனை பிரித்துக் கொள்ளுங்கள். முதல் எழுத்து நெடிலாக இருந்தால் அங்கே ஒரு ஸ்லாஷ், 2வது எழுத்து நெடிலாக இருந்தால் அங்கே ஒரு ஸ்லாஷ், 2 முதல் எழுத்துக்கள் குறிலாக இருந்தால் அதை தனியாக பிரித்து அதை ஒரு அசையாக பிரிக்க வேண்டும். பிறவி அப்படிங்கிறதுல பி ர 2 குறில் எழுத்துக்கள். ஆகவே இந்த 3வது விதிப்படி முதல் 2 குறில் எழுத்துக்களாக இருப்பதனாலே அது ஈரெழுத்து அசை, அதாவது அது நிறையசை. 2 எழுத்து இருந்தா அது நிறையசை, 1 எழுத்து இருந்தா அது நேரசை. பிறவி என்பதிலே பி ர என்பது நிறையசை, அங்க ஸ்லாஷ் போடப்பட்டிருக்கிறது. விப் அது நேரசை. அது போலவே பெருங்கடல், பே குறில் ரூ குறில் இங்கு, இங்குக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் இருக்கிறது. ஆகவே அது நிறையசை. க ட அதுவும் ஒரு நிறையசை. ஆக நிறை என்பதை நாம் கருவிலம் கருவிலம் சீர் என்று சொல்லலாம். நீந்துவர், நீ நெடில் பக்கத்துல தன்னகரம் இந்து வந்திருக்கு. ஆகவே இது ஓர் எழுத்து அசை, அது நேரசை. துவர் என்பது நிறையசை. நீந்தார் என்பதிலே நீ நெடில் பக்கத்துல இந்து இருக்கிறது, அது நேரசை. தா என்பது நேரசை. இறைவனடி, இறைவனடி அது புலிமாச்சீர், அடுத்தது புலிமாங்காய்ச்சீர், அடுத்தது நேர் வாய்ப்பாடு 4லே நால் வாய்ப்பாட்டிலே அது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆக முதல் சீர் இரு அசை சீரையாக இருப்பதனாலே அது இயற்சீர் வெண்டலையாக 2வது சீரோடு பிணைய பெறுகிறது. மாமுன்னிறை. 2வது சீருக்கும் 3வது சீருக்கும் இடையில பாருங்க, விலமுன்னேர், அடுத்தும் விலமுன்னேர், அடுத்து மாமுன்னிறை, மாமுன்னிறை, காய் முன்னேர். ஆகவே மாமுன்னிறை இயற்சீர் வெண்டலை, விலமுன்னேர் இயற்சீர் வெண்டலை,
எங்கெல்லாம் காய் முன் நேர் வருகிறதோ அதெல்லாம் வெண்சீர் வெண்டலை. திருக்குறள்ல எல்லா இடத்துலயுமே காய் முன் நேர் வந்தாதான் அது வெண்சீர் வெண்டலை. வேறு சீர்கள் அங்க வராது. கனிச்சீர்கள் அங்க வராது வெண்பா இலக்கணத்துல. ஆகவே இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் இந்த திருக்குறள் 10 விரவி வருவதனாலே இது வெண்பா இலக்கணத்தில் தான் உள்ளது என நாம் முடிவுக்கு வரலாம். நண்பர்களே, இப்ப விளக்கம் பார்க்கின்ற பொழுது இந்த பிறவி பெருங்கடல் என்பது ஏகதேச உருவகணி என்று சொல்லுவார்கள். ஒரு பொருளை உருவகம் செய்துவிட்டு அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி என்பார்கள். இந்த திருக்குறள் எண் 10ல பிறவி பெருங்கடல், பிறவியை பெருங்கடலாக சொன்ன திருவள்ளுவர் இறைவனடியை துடுப்பாக உருவகம் செய்யவில்லை. ஆகவே இது ஏகதேச உருவகணி என்று பெயர் பெறுகிறது. இறைவனுடைய திருவடிகளை அண்டியவர்கள் தங்கள் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கரை சேர்வர் என்பது இதனுடைய உரையாசிரியர்கள் சொல்வதுண்டு. இதுல பிறவி பெருங்கடல் அந்த இடத்துல இப்பு கட்டாயம் போட்டணும். இப்பு போடவில்லை என்றால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். மருந்து ஸ்பேஸ் கடை அப்படி விட்டீங்கன்னா அந்த மருந்தை நீங்கள் மத்த வைத்து அல்லது கல்வத்தில் இட்டு அரைக்க வேண்டும் என்று பொருளாகும். அந்த இடத்துல மருந்து கடை என்று போட்டால் அது பெயர் சொல்லாக மாறி மருந்து விற்கப்படுகின்ற கடை என்று பொருளாகும். மருந்து ஸ்பேஸ் விட்டு கடை என்று எழுதிவிட்டால் அந்த மருந்தை நீங்கள் கடைய வேண்டும் என்று வினையாக மாறிவிடும். நீங்க செயலை செய்ய வேண்டும் என்று மாறிவிடும். மருந்து கடை என்றால் அது பெயர் சொல்லாக அது மருந்து விற்கக்கூடிய கடையாக கொல்லப்படும். அதுபோல பிறவி பெருங்கடல் என்பது என்று அந்த இடத்துல நீங்க இப்பு போடவில்லை என்றால் அது ஏகதேச உருவகணியாக இருக்காது, ஏக சேத உருவகணியாக மாறிவிடும். ஆகவே இந்த ஒற்றுப்போடு இடங்களையும் நாம் மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இது பயிற்சினாலும் தங்கள் முயற்சினாலும் இது சாத்தியப்படும். அதோடு இலக்கணங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருக்குறளை நாம் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையிலே அது பெரும் மகிழ்ச்சியை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.